ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது. மிகப்பெரிய அதிர்ஷ்டமே. நம்பிக்கையுடன் கேளு. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆம், என் வாக்கு என்றும் பொய்யாகாது என் செல்லமே. உறவுகள் உன்னை பாராட்டும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான புதிய உறவு ஒன்று தேடி வரப்போகிறது. பெற்றுக்கொள்ள தயாராக இரு. சற்று பொறுமையாகவும் இருக்க வேண்டும். உனக்கான அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். மனதை மகிழ்விக்கக்கூடிய செய்தி. உன் பக்தி கண்டு அகமகிழ்ந்தேன் நான். வெகு நாட்களாக நீ கேட்டது நடக்காமலேயே இருந்ததல்லவா? ஆம் செல்லமே, அது நடக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சி அடைவாய். நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய். உனக்கானது நல்லது நடக்கும். உன் மனம் என்பது நான் வசிக்கும் தர்பார். என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழைய முடியாது. உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது. ஆம் செல்லமே, நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரப்போகிறது. உன் இல்லத்திற்கு புதிய உறவு, ஆம் செல்லமே, வந்து சேரப்போகிறது. உனக்கான அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் உனக்காக கிடைக்கப் போகிறது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அரவணைத்துக் கொண்டேதான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஏனென்றால் என் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கானதை நான் செய்யாமல் இருப்பேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா முழு பொறுப்பு. நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்ம வினையை. உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உருவாக்கி கொண்டுள்ளேன். நீ எதையும் என்னிடம் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று நினைக்காதே என் செல்லமே. உனக்கு எதை, எப்படி, எப்பொழுது, எதை செய்ய வேணும் என்று எனக்கு நன்றாக தெரியும் உன் சாயப்பாவுக்கு. உன்னில் இருக்கும் முடிவை நீ யோசித்து செய். அதற்கு துணையாக நான் உதவி புரிவேன். மாறாக வேறு யாரிடமும் கெஞ்சி நிற்காதே என் செல்லமே. உன்னால் முடிந்ததை செய். நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதுவும் நன்றாக நடக்கும். நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கிச் செல். அதை அடைய உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன். பல ஆண்டுகள் நீ உன்னுள் புழங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நாளை நல்லதொரு முடிவு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுகள் துவங்கும். தடைப்பட்ட காரியத்திற்கு நல்ல விடை கிடைக்கும். கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். எதிர்பாராத நல்ல உறவு கிடைக்கும். ஆம் செல்லமே, நாளை உனக்கு அருமையான சந்தோஷமான ஒரு நல்ல செய்தி உன் செவியில் கேட்பாய் என் செல்லமே. அற்புதமான நிகழ்வு, அதிசய செய்தி, மனதை குளிரும் செய்தி, வேலை கிடைக்க உத்தரவு, திருமண பேச்சு, நல்ல உறவு, நல்ல வருகை எல்லாம் உனக்காகத்தான் நல்லது நடக்கும் என் செல்லமே. இதோ உனக்கான உதவியை அனுப்பிவிட்டேன். நீ சந்தோஷமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என் செல்லமே. நான் ஒருபோதும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். ஏனென்றால் என்னை நீ முழுவதும் நம்புகிறாய். என் வாக்கு என்றும் பொய்யாகாது. வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவாய். படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. ஆகையால் எதற்காகவும் கலங்காதே. நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பி விட்டு உனக்கு துணையாக வருவதும், உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் உன் சாயப்பா நான் தானே. சில நேரத்தில் உன் வேண்டுதல்கள் தாமதமாக நிறைவேறும் என்பதை புரிய வைக்கத்தான் இனி வெளிப்படையாக நான் செயல்படப் போகிறேன். எதற்கும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. நீ ஒருவரை சந்திப்பாய். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய். உனக்கான உதவியை உன் வீடு தேடி நான் அனுப்பி வைப்பேன். நீ பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என் செல்லமே. அதை சரியாக பயன்படுத்திக்கொள். அன்னம் வேண்டி வருவோரை வயிறு புடைக்க பசியாற்றி அனுப்பிவிடு. 1000 ஜென்மங்களின் புண்ணியங்கள் உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு என்னை வேண்டுபவர்களின் துன்பங்களை போக்கி அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ்நாள் அருள் புரிவேன். ஆம் செல்லமே, உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு. உன் கர்ம வினைகளை எனக்கு தானமாக கொடுத்திடு. இந்த நாட்களிலே உனக்காக நல்ல திருப்பங்கள் தொடங்கிவிடும் என் செல்லமே. ஆம், உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சமாகும் நேரம் வந்துவிட்டது. வெற்றி உன்னிடம் வந்து சேரும். இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது.
உனக்கான வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது என் செல்லமே. துன்பப்பட விடமாட்டேன் உன்னை, என் செல்ல பிள்ளையை. சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை தடைகள் என்று தவறாக என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவைகள் எல்லாம் வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்து மனதை சரிபடுத்திக்கொள். நீ வாழ்க்கையில் சாதிக்கணும். நீ சாதிப்பதற்கு நிறைய உள்ளது. ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும். நமக்கு எப்போதும் எந்த சூழலிலும் வழி உண்டு. சாமர்த்தியம் மற்றும் திறமை பல வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நமக்குள் உள்ள சக்திகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். உன் எதிர்காலம் உன் விருப்பம் போல் எல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது. உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே தான் இருக்கப் போகிறது. எட்டாத உயரத்தில் செல்வாய் என் செல்லமே. உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது. எதை பற்றியும் கவலைப்படாமல் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னோக்கி செல். கடவுளின் படைப்பில் நீயும் திறமசாலிதான் என் செல்லமே. பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது. நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டாய் என் செல்லமே. மேலும் உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா? ஆம், அது சீக்கிரமாக நல்ல உறவு உன் இல்லத்திற்கு வரப்போகிறது. சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உனக்கான பெரிய அதிர்ஷ்டமே அதுதான். ஆம் செல்லமே, நீ சொர்க்கமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கை. நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டாய். உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது. திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது. ஆம் செல்லமே, உன்னை நீயே யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதே என் செல்லமே. உன் சிறப்பு எது என்பதை நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்கள் அறிவது என்பது எப்படி சாத்தியமாகும்? ஒரு நாள் அனைத்தும் மாறும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய். தோல்விகளும் வேதனைகளும் நிச்சயம் வெற்றி படிக்கலாக மாறும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. அதுபோல் உன்னிடம் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தோன்றும் போது உனது வாழ்க்கை மிகவும் அழகாக மாறுகிறது. ஒவ்வொரு நொடியும் நீ உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராட வேண்டும். அந்த வெற்றியின் பிறப்பிடம் துன்பம் மட்டுமல்ல, அது உன் இன்பமாகவும் மாறும். ஆகவே இந்த உலகத்தில் மகத்தான சாதனை புரிந்தவர்கள் அனைவரும் பல தோல்விகளையும் துன்பங்களையும் கடந்து வந்தவர்கள் என்பதை உன்னுடன் நினைவில் வைத்துக்கொள். தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே. மனதில் எப்போதும் உறுதியை வை. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய். ஆம் செல்லமே, உன் கனவுகள் நனவாகும். காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்த சாயின் பாதம் பட்ட ஒவ்வொரு இடத்திலும் வெற்றிகள் குவியும். அதிலும் என் உயிருக்கு உயிரான நீ என் செல்ல பிள்ளை. உன்னை முன்னேற்றம் அடைவது செய்வது மட்டுமே தான் என்னுடைய கடமையாகும். ஆம், உனக்கு என்றும் நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று தேடி வந்திருக்கிறது. அதை பெற்றுக்கொள். தயாராக இரு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.